பாஜக மத அரசியல் செய்பவர்கள் எனவும் மதத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் எனவும் சிலர் போலி பிம்பத்தை உருவாக்கி வருவதாகவும் அந்த போலி பிம்பம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் உடையும் எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய கிறிஸ்துவ சொந்தங்களை தன்னுடைய சொந்த இல்லத்திற்கு அழைத்து கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினார். இந்த காட்சி இந்தியா முழுவதுமே தொலைக்காட்சியில் நாம் பார்க்கின்றோம். நம்முடைய பிரதமர் அவர்கள் 19 உயரிய விருது வாங்கியிருக்கிறார். அது நாடுகளாக இருக்கலாம், அமைப்புகளாக இருக்கலாம். 19 உலகத்தினுடைய உயரிய விருதுகள். எத்தனை நண்பர்களுக்கு தெரியும் 6 இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயர்ந்த விருதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் என்று எத்தனை நண்பர்களுக்கு தெரியும்? எந்த நாட்டிலே ஷாரியாலா இருக்கக்கூடிய நாட்டில் தன்னுடைய உயர்ந்த உச்சகட்ட ஒரு சிவிலிய விருதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கின்றார். இதை தெரியாதவர்கள், புரியாதவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மத அரசியல் செய்வதாக, பாரதிய ஜனதா கட்சி ஒரு சமுதாயத்திற்கு மதத்திற்கு எதிராக இருப்பதாக ஒரு போலி பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக அது உடையும் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக எனக்கு இருக்கிறது. மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களே அதற்கு சாட்சி. ஐயா, நிறைய பேச வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றேன். காரணம், இஸ்லாமிய சொந்தங்கள்கிட்ட இது போன்ற பல விஷயங்களை உங்கள் முன்னால் எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற ஆசை. அதே நேரத்தில் இன்னைக்கு நிகழ்வுல எல்லா தலைவர்களும் பேச வேண்டும். நோன்பு திறப்பதற்கு மிக முக்கிய தருணம். இன்னும் பாத்தீங்கன்னா 6:20, இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. எல்லா தலைவர்களும் பேச வேண்டும். அதே நேரத்தில் இன்னைக்கு மத்தியானம் நான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.